லாஸ்ட் 2 டேஸா பார்த்தோன்னா, மார்க்கெட் வந்து நல்லா மேலே ஏறிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னதான் மார்க்கெட் கீழ விழுந்திருந்தாலும், இப்போலாம் பார்த்தோன்னா, மார்க்கெட் வந்து நம்ம கொஞ்சோண்டு மேலே ஏறிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கு. 1 மந்த்ல பார்த்தோன்னா 2% மேல கீழ விழுந்திருக்கும். 6 மாசத்துல பார்த்தோன்னா 6% விழுந்திருக்கு. நேத்து என்னதான் மார்க்கெட் மேலே ஏறியிருந்தாலும், பர்சனலா என்னோட போர்ட்ஃபோலியோல எந்த விதமான பெனிஃபிட்டும் இருக்கிற மாரி தெரியல. ஆனா, இன்னைக்கு பார்த்தோன்னா, மார்க்கெட் ஏறுனதுக்கு தகுந்த மாரி என்னோட போர்ட்ஃபோலியோலயும் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இப்போ நிஃப்டி 50 வந்துட்டு என்ன ரேஞ்சில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா 1:40. இப்போ வந்துட்டு மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் வந்துட்டு 202 பாயிண்ட் வந்து ப்ளஸ்ல இருக்கு. 0.8% வந்து ப்ளஸ்ல இருக்கு. இப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 612 பாயிண்ட் வந்து ப்ளஸ்ல இருக்கு. 0.8%. சென்செக்ஸும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில தான் இருக்கு. பேங்க் நிஃப்டியை பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பெருசா ஏறல. 0.4%. 235 பாயிண்ட் வந்து ப்ளஸ்ல இருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு ஏறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆர்பிஐ உடைய லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் தான். 1.5 லேக் crore பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூஎஸோட ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட்டை போட்டு பொலன்னு பொழந்திருந்தாங்க. 3% கிட்ட மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருந்தது யூஎஸோட மார்க்கெட். அதுவே இன்னைக்கு பார்த்தோன்னா ரெக்கவர் ஆயிட்டு 391 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது யூஎஸோட மார்க்கெட். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து 1.5 லேக் crore வந்து மார்க்கெட்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்ஜெட்டில் வந்து இன்வெஸ்டருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும், மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் இது ஏறதுக்கான காரணம் அதுதான். ஒருவேளை பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நடந்தது அப்படின்னா மார்க்கெட் விழுறதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்ஸ் எதெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸில் இருக்குது. 7.2% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. பெர்சிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4.6% வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஜொமேட்டோ 4.3%. ஜொமேட்டோலாம் ஏறிட்டு இருக்குது, பரவாயில்ல. கடந்த சில நாட்களாக பயங்கரமாக கீழே விழுந்துட்டு இருந்தது. சோழமண்டலம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 4.9%. நேற்றும் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸில் இருந்தது, இன்றைக்கும் டாப் கெய்னர்ஸில் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்டிஏ மைண்ட்ரி, இது பார்த்தீங்கன்னா 4.1% வந்து டாப் கெய்னர்ஸில் இருக்குது. டாப் கெய்னர்ஸோட லிஸ்ட் முடிஞ்சது. டாப் லூசர்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி பயங்கரமாக கீழே விழுந்த கம்பெனிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இண்டஸ் டவர் பார்த்தீங்கன்னா 2.1% வந்து கீழே விழுந்திருக்கு. அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.8%. அப்புறம் பிபிசிஎல் 1.5% வந்து கீழே விழுந்திருக்கு. டாபர் பார்த்தீங்கன்னா 1.4% வந்து கீழே விழுந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2% வந்து கீழே விழுந்திருக்கு. இன்னையோட சிச்சுவேஷனை வச்சு பார்த்தோன்னா மார்க்கெட்டில் யாரோட போர்ட்ஃபோலியோவும் பயங்கரமான அடி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யாராச்சும் இன்றைக்கி அடி விழுந்திருக்கு, இன்றைக்கி என்னோட போர்ட்ஃபோலியோ ரெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரோட போர்ட்ஃபோலியோலாம் ரெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றின இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துடலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2% வந்து இன்றைக்கி மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 167 பாயிண்ட். இப்படி ஏறினதுக்கான காரணம் வந்துட்டு Q3 ரிசல்ட் தான். அவங்க காமிச்சிருக்கக்கூடிய Q3 ரிசல்ட்டோடைய நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணோன்னா போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 25% வந்து மேலே ஏறி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏற்றி விட்டுருக்கு. இது பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மார்க்கெட்டு கடந்த சில வாரங்களாக கீழே விழுந்துட்டு இருந்தது. இது பயங்கரம் தான். சிப்பில் அவ்வளோ ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அது மேலே ஏற்றலை. அவங்க வந்து நியூவாக வந்து ஒரு ட்ரக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதனோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.29%. ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது 0.1% வந்து அப்சைடில் இருக்குது. மேபி இது நெகட்டிவாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ₹1 வந்துட்டு பாசிட்டிவில் இருக்குது சிப்லா. என்னதான் நல்ல நியூஸ் இருந்தாலும் ஏற்றணும்னு நினச்சா தான் ஏற்றுவாங்க, இல்லைனா இறக்கி விட்டுறானுங்க. டென்டா இன்ஃப்ரா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மார்க்கெட்லேருந்து லிஸ்ட் ஆகிருக்கு ஐபிஓலேருந்து. இதனோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 16%. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 16% வந்து அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது. 47 பாயிண்ட் ப்ளஸ். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹341 அந்த ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸோடைய கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் அந்த கம்பெனியை பற்றின டேட்டாவை. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து செம்மையான Q3 ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ அந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை வந்து 3800 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் க்ரோத்தில் வந்து 25%. லோன் புக் க்ரோத் பார்த்தீங்கன்னா 28% வந்து அப்பில் இருக்குது. லோன் புக் க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் டிஜிட்டல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபின்டெக் அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி வந்து செம்மையாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோன்னா ரிஸ்க் இருக்கா இல்லையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா PE ரேஷியோ பயங்கர அதிகமாக இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணுறதுக்கான வீடியோ தான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வந்துட்டு எந்த செக்டர் 2025 செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, எந்த செக்டரில் அதிகமாக காசு போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஸ் நல்லா பண்ணுமா, இல்லை ஃபார்மா நல்லா பண்ணுமா, அப்புறமா ரினியூவபிள் எனர்ஜிஸ், அப்புறம் ஐடி செக்டர், இதில் எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக காசு போட்டுருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் போட்டிருக்கேன், ஃபார்மாலையும் போட்டிருக்கேன், ஃபினான்ஷியல்லையும் போட்டிருக்கேன். ரினியூவபிள் எனர்ஜியில் ரொம்ப கம்மியான காசு தான் போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் காசு போடணும்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு ஐடி போனால் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஐடியில் தான் நிறைய காசு போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மார்க்கெட்டை பத்தின நீங்க நியூஸ் எல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி வீடியோஸ் எவ்ரிடே வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.